எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த vlog சண்டே எடுத்த vlog தான் இது. அன்றைக்கி என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த ரெசிபி செய்யலாம். என்ன ரெசிபினா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுவும் சிக்கனில் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ரேஷியோ 3 கப் ரைஸ்க்கு 6 கப் தண்ணி வைப்பேன் எப்போதுமே. அது மாதிரி தான் நான் இப்போ வைக்க போகிறேன். அதுக்கு ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, மல்லி இதை தனியாக நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எதுவுமே நான் மிக்சியில் அரைக்க போகிறதில்ல. எல்லாமே நான் இப்போ அம்மியில் தான் அரைக்க போகிறேன். இந்த அம்மி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்தியாவிலேருந்து எடுத்து வந்த பேக்கிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் தான் நான் இப்போ எல்லாமே செய்ய போகிறேன். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டை, மல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது சோம்பு, ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து தனியாக அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் மிளகு தனியாக அரைச்சிக்கிட்டேன். ஏன் தனித்தனியாக அரைக்கிறேன்னா, இது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சா தான் அது வெளியே வராமல் உழுவாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் முடிஞ்சோடனே வெஜிடபிள்ஸ் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் அது தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு, இஞ்சி, பூண்டும், பச்சை மிளகா இது மூணுத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். கடைசியாக புதினா, மல்லியை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஏன் அரைச்சி வச்சுருக்கேன்னா, ஒன்று ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதனால் கொரப்பாக கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில், கீ, நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, மல்லி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள், அப்புறம் நமக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கணும். நல்லா வதக்கி வந்தோடனே கொஞ்சம் 50 கிராமுக்கு கேர்டு எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கி வந்தோடனே நான் 750 கிராம் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா 10 மினிட்ஸ் குக் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கணும். ஹாஃப் குக் வர வரைக்கும் குக் பண்ணிக்கணும். குக் ஆகிடுச்சு ஹாஃப் குக்கு. இப்போ நான் ஒரு 6 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஏன்னா நான் 3 கப் ரைஸ் வச்சதுனால நான் 6 கப் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம ரைஸை அதில் போட்டுட்டு ஒரு லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். கடைசியாக லெமன் கொஞ்சம் புழிஞ்சி ஊற்றிக்கணும் அதில். இது இப்போ தண்ணி ட்ரை ஆகிடுச்சி. நான் இப்போ தம்மில் தான் இதை போட போகிறேன். நான் கடைசியாக தம்மில் போடும்போது கொஞ்சோண்டு புதினா, மல்லி, கொஞ்சம் கீ ஊற்றி தம்மில் போட வேண்டியது தான். நான் எப்படி தம்மில் போட்டேன்னா, கீ மட்டும் ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிட்டேன். மூடி மேலே வெயிட் வச்சு நான் தம்மில் போட்டுட்டேன். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட் வச்சு தம்மில் முடிச்சாச்சு. எடுத்து பார்த்தா பிரியாணி ரொம்பவே நல்லா உதிரியாகவும் இருந்துச்சு. நல்லா சிக்கனும் வெந்துருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அது பிரியாணிக்கு சைடிஷாக நான் தயிர் பச்சடி மட்டும் தான் செஞ்சுருந்தேன். அதை வச்சு மட்டும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 o'clock போல் நான் வெளியே தான் கிளம்புறோம். வெளியே கிளம்பி இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. சரி பக்கத்தில் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே டாய் செக்ஷன்லாம் நிறையாவே இருந்துச்சு. அங்கே சூப்பராகவும் இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொஞ்சம் திங்ஸுமே இருக்கும். அங்கே ஃபுட் வேர்ஸ்க்கெலாம் நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் இங்கே நல்லாயிருக்கும். எப்போதுமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். ஷயனுக்கும் சரி எனக்கும் சரி இங்கே நல்லா இருக்கிறதுனால இங்கே தான் வாங்குவேன். இந்த ஸ்லிப்பர் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃப்ளாட்டு தான் இது, ஹீல் கிடையாது. ஆனால் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஷூஸ்லாம் நிறைய ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க.
டாய்ஸ் செக்ஷனுக்கு வந்து ஷயானுக்கு ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஆனால் அங்கே ஒரு சைக்கிளை பார்த்துட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருந்தான், அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவங்க டேடியும் வாங்கி கொடுத்துட்டாங்க அவனுக்கு. அதை ஓட்டிகிட்டு செம்ம ரகலை பண்ணிகிட்டு இருந்தான் அந்த இடத்துல. எல்லாம் அவனே பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. எங்களுக்கு டே இன்றைக்கி அப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.